வெற்றிலையில் சோம்பு வைத்து சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து நம்ம தாத்தா பாட்டிங்கலாம் அப்படின்னா வெத்திலைகள் வந்து அதிகப்படியாவே போடுவாங்க. அதாவது சுண்ணாம்பு, பாக்கு அதெல்லாம் வந்து கலந்து போடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாம நம்ம சோம்பு கலந்து அந்த வெத்திலையை வந்து நல்லா ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல இருக்கிற பல நோய்களுக்கு வந்து தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய் துர்நாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அல்சர் இருக்கும். சோ அப்படி அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து புண்ணு வந்து அதிகப்படியா ஏற்பட்டுரும். நார்மலா வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட வாயில இருந்து கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். சோ அப்படி யாருக்காவது இருந்தது அப்படின்னா இந்த வெற்றிலையோட நீங்க சோம்பு வைத்து நல்லா மென்னு உளிய அது ரெகுலரா சாப்பிடும் போது வாயில வந்து துர்நாற்றம் வராது அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலையிலயும் சரி சோம்புலையும் சரி அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறனால நம்ம உடலுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது. நம்ம உடலுக்கு வந்து அதிகப்படியான பலவீனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து தேவையற்ற நச்சுக்கள் வந்து அதிகப்படியாவே இருக்கும். சோ அப்படி வந்து அதை அகற்றணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவுமே பார்க்காம வீட்லயே இந்த வெற்றிலையை வச்சு சோம்போட ஆட் பண்ணி நம்ம அதை மென்னு முழுங்கி சாப்பிடும் போது தேவையற்ற நச்சுக்கள் எல்லாமே வந்து நீக்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்னதா ஒரு விஷயம் வந்து சளி, இருமல், காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போலாம்ப்பா, அங்க போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டுரும். அந்த வெற்றிலையில நீங்க சோம்பு வச்சு நல்லா மென்னு முழுங்கி சாப்பிடும் போது அந்த சளியும் சரி இருமலும் சரி காய்ச்சல் கூட நல்லாவே குணமாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெற்றிலையில இவ்வளவு விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த வெற்றிலையில நீங்க எந்த அளவுக்கு வந்து சோம்பு வச்சு ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரீங்களோ சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. உடல்ல இருக்கிற பாதி நோய்களுக்கு வந்து ரொம்பவே மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.